கடன் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கெட்டதா. இருக்கு. எல்லாருமே நம்ம கேட்டவொடனே பளிச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. என்னை கேட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ, மனிதனோட உயிர் வாழ்க்கைக்கு ரத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கடனும் முக்கியம். உலகத்துல யார் மிகப்பெரிய கோடீஸ்வரனோ அவன் தான் மிகப்பெரிய கடன்காரன். அவன் கையில இருந்து காசு போட்டு இது பண்றது இல்லையே. அவன் கேட்ட லோன் எல்லா பேங்க் கொடுக்கும். கடனை சரியா பயன்படுத்தினா அது நம்மள உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரனை ஆக்கும். கந்தனை பிடிச்சாங்கன்னா கடன்ல இருந்து தப்பிக்கலாம். இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சித்தநாதர்கள் சொன்ன சூட்சும முறை. அந்த பொதுவாக அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரும் துயரமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த கடன் தீர நிறைய பேர் நிறைய வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கடன் தீர ஜோதிடத்துல சித்தநாதர்கள் என்ன மாதிரியான வழிகள் கொடுத்துருக்காங்களா? எந்த மாதிரி வழிகள்னு சொல்லுங்கண்ணா. முதல் விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஏன் கடன் வருது, கடன் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே நம்ம கேட்டவொடனே பளிச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. என்னை கேட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். கடனே நல்ல விஷயம். கடன் நல்ல விஷயம். ஓகே. எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ, இதையும் தாண்டி மனிதனோட உயிர் வாழ்க்கைக்கு ரத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கடனும் முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தைரியம், தன்னம்பிக்கை, வில் பவர், ரத்தம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செவ்வாய். அந்த செவ்வாய் தான் கடனுக்கும் காரகன். ஒரு ஜாதகத்துல வந்து செவ்வாயோட வலு ரொம்ப முக்கியம். என்ன விட்டு போனாலும் நம்ம விட்டு போனாலும் கூட தைரியம்ன்ற ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் பொழைச்சிப்பான். ஸோ அந்த மாதிரி அந்த செவ்வாயோட காரகத்துவத்துல வரக்கூடிய அந்த கடனும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதை பொறுத்து தான் அது நமக்கு வந்து நல்லதாவோ கெட்டதாவோ மாறுறது. ஒருத்தவங்களுக்கு சாண அடிப்படையில் அவங்க ஜாதக அடிப்படையில் செவ்வாய் வந்து பாதஸ்தானத்தில் பாகிஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கடனால கஷ்டப்படுவாங்க. ஒருத்தனுக்கு செவ்வாய் யோகரா வந்து நல்ல அமைப்புல அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடனால வளருவான். இப்ப கடனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல யார் மிகப்பெரிய கோடீஸ்வரனோ அவன் தான் மிகப்பெரிய கடன்காரன். அப்படியா? ஆமா, அதானே. அவன் கையில இருந்து காசு போட்டு இது பண்றது இல்லையே. ஓகே. அவன் கேட்டா லோன் எல்லா பேங்க் கொடுக்கும். அவங்க கேட்டா எல்லா இன்வெஸ்டரும் வந்து வந்துருவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு திரும்ப கொடுத்தானே ஆகணும், அது கடன் தானே. ஓகே. கடனை வச்சு அவங்க வளர்ந்த வித்து தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அதனால உலக கோடீஸ்வரன் ஆறாங்க. சோ அந்த மாதிரி கடனை சரியா பயன்படுத்தினா அது நம்மள உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன் ஆக்கும், முதல் பணக்காரன் ஆக்கும் அப்படின்றதுதான் உண்மை. இதை பயன்படுத்த தெரியாதவங்க, இந்த விஷயம் தெரியாதவங்க தான் போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது. கடன்னா நம்ம வர்றது காசு பணம் தான், பேப்பர் தானே, காகிதம் தானே, என்ன பண்ணிட போகுது அப்படின்னு காசு கைக்கு வந்தோடனே அது ஒரு மந்திரவாதி. பணம் அது பல வேலைகளை பண்ணும். கை காசு வந்தோடனே நிறைய இருக்க மாதிரி தெரியும், அடுத்த 5 நிமிஷம் திரும்பி பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். ஸோ அவ்வளோ ஒரு வித்தையை அந்த பணம் காட்டும். ஸோ அப்படிப்பட்ட பணத்தை சரியா கையாளணும். அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லலாம், செவ்வாய் வந்து தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சிக்கெல்லாம் காரகமா இருந்து கடனுக்கும் அவரே காரகமா இருக்காருன்ற தாண்டி இன்னும் முக்கியமா ஆயுதங்களை குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். ஆயுதங்கள்ன்றது கத்தி எல்லாமே தான். எல்லாமே ஆயுதங்கள் தான். துப்பாக்கி எல்லாமே ஆயுதங்கள் தான். இந்த துப்பாக்கியோ கத்தியோ நம்ம எந்த அளவுக்கு கவனமா ஹேண்டில் பண்ணணும், பக்குவமா பிடிக்கிறோம், எடுக்கிறோம், பாதுகாப்பா வைக்கிறோம். அது போலதான் கடனும். ஏன்னா இதுக்கு எப்படி ஆயுதங்களுக்கு செவ்வாய் காரகனா வராரோ அதே செவ்வாய் தான் கடனுக்கும் காரகனா வராரு. அப்ப கத்திய ஆயுதங்களை நீங்க எப்படி கவனமா ஹேண்டில் பண்ணீங்களோ அதே அளவுக்கு தான் பேப்பரா வரக்கூடிய அந்த பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணணும். கையில காசு வந்துருச்சுன்னு தாட் போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு டக்குன்னு காணாம போயிடுவாங்க. அப்போ வந்து மாட்டிப்பாங்க. அப்ப இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சக்திக்கு மீறி கடன் வாங்கிறது. இப்ப இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், அதை எப்படியா எப்படியாவது சமாளிச்சுக்கலான்ற அந்த யோசனை தான் தப்பானது. ஓகே. இதை இப்படிதான் சமாளிக்க போறேன் அப்படின்ற திட்டத்தோட கடனை வாங்குங்க. அதுக்கு உங்களால முடியும்னா கடனை வாங்குங்க, அதுக்கு உட்பட்டு கடனை வாங்குங்க. அந்த கடனை உங்களை வளர்த்து விடும், அழகா உங்களை மேல கொண்டு வரும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப இந்த தனியார் நிறுவனங்கள் வங்கி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, யார் கடன் அதிகமா வாங்குறானோ அவனுக்கு திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. லோன் கொடுத்து வாங்கினதோட கூடுதலா கொடுப்பாங்க. விஷயம் புரியுது அவங்களுக்கு? கரெக்டா கட்டுறாங்க. ஆமா, கரெக்டா கட்டுறாங்க, சரியா பண்றாங்கன்னா அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனுக்கு இன்னும் வளர்ச்சிக்கு உதவி செய்யறாங்க. எதுவுமே வாங்காம இருக்கிறவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு சரியா கட்டாதான் என்ன ஆகிறான், அவனுக்கு கொடுத்ததே நிப்பாட்டிடுவாங்க. சோ அப்ப கடனை நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நம்மளை வளர்த்து விடும். தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரியா கையாளல அப்படின்னா மாட்டிக்குவோம்.
ஓகே. ஸோ அதனால வந்து இது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர் வந்து கடனால வளர்ற ஜாதகம், கடனால சிக்க போற ஜாதகம் அப்படின்னு தெரியும். ஒரு சிலர் வந்து கடன்ல வளரக்கூடிய ஜாதகர்களே வந்து அந்த நேரத்துக்கு மனம் என்ன சமூகம் அப்படித்தானே கட்டமைச்சு வச்சிருக்கு. கடன்னா ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி கடனால வளரக்கூடிய ஜாதகர்களுமே சிலருமே வந்து கடன் இருந்துகிட்டே இருக்குங்க, போகவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது, ஏதாவது ஒரு கடன் வந்துகிட்டே இருக்கு, வாங்க வேண்டிய சூழ்நிலை. நான் அவங்களுக்கு சொல்றது தான், தைரியமா நீங்க வாங்குங்க, வாங்க, உங்களால் கண்டிப்பாக அடைக்க முடியும். கடனால் வளர்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம், நீங்கள் கண்டிப்பாக வீழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலருக்கு செவ்வாய் பாதக தன்மைகளில் வர ஜாதகர்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், கடன் விஷயத்தில் பார்த்து சூதானமாக கவனமாக நடந்துக்குங்க, சக்தி மீறி வாங்கி மாட்டிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம கடனை பார்க்கணும், இப்படி தான் கையாளணும். அப்படி பண்ணோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ இதை தாண்டி இந்த கடன் ஒருத்தருக்கு வரணும், உருவாக்கணும் அப்படின்னா ஏதாவது ஜோதிட ரீதியான காரணங்கள் கட்டத்தில் ஏதாவது இருக்கா? ஆமாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நான் சொன்னது கிரகமாக சொன்னேன். ஆமாம். கிரகங்களில் நவகிரகங்களில் செவ்வாய் தான் கடனை குறிக்கக்கூடியவர். செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேதுவும் கடனுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஜாதக அந்த ராசி மண்டலத்தில் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த ருணரோக சத்ருஸ்தானம் சொல்றது வந்து 6ஆம் இடம், அதாவது நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து அந்த ஸ்தானம் கெட்டு போயிருந்தாலோ, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி நீசமாக இருந்தாலோ கூட கடன் பிரச்சனையால ஒருத்தர் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. தசா புத்தி காலங்களில் 6ஆம் இடம் தொடர்புடைய நேரம் வருது அப்படின்னும் போதும் அவங்க வந்து கடனால பாதிக்கப்படுவாங்கன்றது இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி சொன்னதான், இப்படி 6ஆம் இடம் தொடர்புடைய ஒரு நேரம் ஒருத்தர் ஜாதகத்துல வருது அப்படின்னா, வாழ்க்கையில வருது அப்படின்னா, அவங்களுக்கு செவ்வாயோ எதுவும் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அந்த தசா நேரத்தில் அவங்க கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கடனே வாங்கக்கூடாதுன்னு குறிக்கோளோட இருந்தால் கூட கட்டாயமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலிமா அவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இப்போ செவ்வாயோ கேதுவோ ஒரு ஜாதகத்தில் பாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் அதிபதியோட புத்தி கிரகங்கள் தசா கிரகங்கள் வரும்போது வந்து அவன் வந்து கடனால மாட்டி சிக்கலாயிடும். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கடனே வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தால் கூட அந்த ஜாதகர் வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அந்த கட்டாயத்தின் காரணமாக வாங்கப்பட்ட கடனால சங்கடப்படுற சூழ்நிலை வந்துடும். அதனால செவ்வாய் முக்கியம், செவ்வாயோட நிலை நல்லா இருக்கணும். அதுக்கு எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி முருக வழிபாடு பண்ணுங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன மாதிரி போயிடும். கந்தனை பிடிச்சாங்கன்னா கடன்ல இருந்து தப்பிக்கலாம். இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. ஏன்னா அந்த கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தான். அவரோட காலடியிலே வந்து நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நிச்சயமா நம்மளை வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள்ல இருந்து, இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நேரம், இந்த ருணரோக சத்துருஸ்தானம் சொல்ல 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நேரம், இந்த கேதுவுடைய சம்மந்தப்பட்ட நேரங்கள்ல வந்து கடன் மட்டும் பிரச்சனையா இருக்காது. அந்த கடனை நம்ம வாங்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை என்னவா இருக்கும்னா, மருத்துவ காரணங்களும், சகோதர வழி பிரச்சனைகளும், வீடு, மனை, மண் சார்ந்த, நிலம் சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் தான் நம்மளை வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை நம்மளை நிர்பந்தப்படுத்தும். ஸோ அப்போ இதுக்கெல்லாமே தீர்வாக நம்ம வந்து சொல்லக்கூடிய வழிபாடு வந்து கந்தன் முருக வழிபாடு தான். முருகனை பிடிச்சா கடன்லேருந்து தப்பிக்கலாம். இது வந்து பக்தி சம்மந்தப்பட்டது. இதை தாண்டி இன்னொரு சூட்சும பரிகாரம் ஒன்று உண்டு, அன்னதானம் நிறைய பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தர்மங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கும்போது உணவுக்கு தர்மமாக நம்ம செய்யக்கூடிய செலவினங்கள் வந்து நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தும். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முறையில் கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. மொத்தம் 4 வகையில் இருக்கு. நான் ரெண்டு வகை சொல்லியிருக்கேன். 3வது வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓஞ்சு உட்காராம, மனசு ஒடிஞ்சு உட்காராம, கடனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி வந்து நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிறது தான். கடன் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு மீறி நம்ம சம்பாதிக்கணும். வர்ற வருமானம் அதுக்கு சரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மீறி வருமானத்தை வர வச்சோம் அப்படின்னா அந்த கடன் சுமையை நம்ம தீர்க்கிறது நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்காது. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அந்த ஒரு இக்கட்டான சூழலில் தான் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சரியாக முடிவு எடுக்கணும். அதுக்காக தான் அந்த காலம் நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் ஜோதிடர்கள்லாம் அங்கே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிக்கலான நேரத்தில் பணம் வரவுலேயே தடை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பான முறையில் அதுக்கான வழிமுறைகள் இருக்கும். இறைவன் எல்லா கதவுகளையும் எப்பயும் அடைக்க மாட்டார். எவ்வளோ இக்கட்டான சூழலையும் நமக்கு ஒரு வாசல் வச்சிருப்பார். நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அது உங்களால் இக்கட்டான சூழலில் முடியாத பட்சத்தில் உங்களுக்காக ஜோதிடராக வழிகாட்ட நாங்கள் இருக்கோம். இது வந்து 3வது முறை. இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சித்தநாதர்கள் சொன்ன சூட்சும முறை இருக்கிறதுலே உங்களுக்கு இருக்க சின்ன கடனை தொகை பாக்கி இல்லாமல் முழுமையாக போய் நம்ம சொல்கிற அந்த குறிப்பிட்ட நாள் நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன கடனை அடைச்சிட்டிங்கன்னா டைம் லூப் மாதிரி செயல்படும். அது அடுத்தடுத்து என்ன ஆகுனா பெரிய கடனை அடைக்கிறதுக்கான பண வருமானத்தை நம்ம கொடுத்துரும். இதில் வந்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரம், சனிக்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரம், சனிக்கிழமை ஏகாதசியோட சேர்ந்து வரக்கூடிய குளிகை நேரம், இந்த மாதிரி நிறைய நல்ல கடன் தீர்க்கிறதுக்கான நாட்களை கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கடனை முழுமையாக அடைச்சிட்டோம், பாக்கி இல்லாமல் அடைச்சிட்டோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 1,00,000 ரூபா கடன் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, அதாவது 1,00,000 ரூபா ஒரு இடத்துக்கு பெரிய கடன் இருக்குது, ஒரு சின்ன கடன் ஒரு 5,000 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா, அந்த 5,000 ரூபாயை நம்ம சொல்கிற நேரத்தில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க, முழுமையாக அடைச்சிட்டு உங்க கடனை கொடுத்துட்டேப்பா, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை அவங்க அடுத்தடுத்து இருக்க பெரிய கடனுக்கும் சொல்லி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முடிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வழிகள்லாம் பின்பற்றி நம்மளுடைய கடன் அடைச்சு நிம்மதியாக இருக்கலாம். ஓகேண்ணா, சிறப்பு. நாங்கள் கடனை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முருக வழிபாடோட இதை கம்ப்ளீட் பண்ணி நிச்சயமா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.